ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ நம்முடைய தமிழ்நாட்டில் தொங்கல் சட்டசபை அமைஞ்சு யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பில் போய்கிட்டு இருந்த டைமில் தமிழ்நாட்டுக்கு இது வந்து புதுசு கிடையாது. 1952 ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே தொங்கல் சட்டசபை தான் அமைஞ்சிச்சு. அப்புறம் 2006 வந்து கொஞ்சம் யாருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்கல. பட் டிஎம்கே வந்து கூட்டணி ஆட்சியோட பெரும்பான்மைக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக இதே மாதிரி டெல்லியில் 2013 தொங்கல் சட்டசபை வந்து அமைஞ்சிச்சு. ஓகே, அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக 2011 வந்து அண்ணா ஹசாரே அவர்கள் வந்து லோக்பால் பில்லுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான போராட்டம் வந்து டெல்லியில் நடத்திருப்பாங்க. அதன் பின்னணியில தான் ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனியாக ஆரம்பிப்பாங்க 2012. கரெக்டா? ஸோ 2013 தேர்தலில் வந்து புதுசாக சந்திக்கும் போது டெல்லியோட மொத்த எம்எல்ஏ சீட் வந்து பார்த்தீங்கன்னா 70, பெரும்பான்மைக்கு தேவை வந்து 35. கரெக்டா? ஸோ 35 + 1. அட் த சேம் டைம் வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 31, காங்கிரஸ் 8 இடங்களிலும், அதே நேரத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 28 இடங்கள்லையும் வந்துடும். யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. கரெக்டா? ஆம் ஆத்மி பார்ட்டி கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சிருப்பாங்க அப்போ. கரெக்டா? ஸோ கூட்டணி வச்சு கரெக்டாக 28 + 8 36 ஆயிரும், பெரும்பான்மை கிடைச்சிரும். ஆனால் லோக்பால் பில்லு டெல்லி சட்டசபையில் கொண்டு வரும்போது காங்கிரஸ் அதுக்கு சப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, உடனடியாக அந்த கூட்டணியை வந்து முறிவுக்கு வந்துடும். உடனே 49 நாளில் கரெக்டாக ஆம் ஆத்மி பார்ட்டி பதவியேற்று 49 நாளில் அவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ரிசைன் பண்ணிடுவாங்க. அப்போ கவர்னர் அவர்கள் வந்து கிரண் பேடி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி கவர்னர் ரூல் அப்படிங்கிறது ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா 2015 மறுபடியும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி, மீண்டும் தேர்தல் கண்டக்ட் பண்ணி ஆம் ஆத்மி பார்ட்டி தனி பெரும்பான்மையோட கிட்டத்தட்ட 67 சீட்டை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக? இதெல்லாம் நம்ம வந்து வரலாறுல பதிவு பண்ண வேண்டியது. இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.